பிரபாகரன், இந்திய அரசாங்கத்தினுடைய விமான அமைச்சகம் பார்லிமெண்ட்ல ரிட்டனா பதில் கொடுக்குறாங்க. நீங்க எந்தெந்த விமான நிலையங்களை தனியார் மயப்படுத்த தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இருக்கிறீங்க, திட்டம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, தூத்துக்குடி மட்டும் ரொம்ப சின்னதுங்க. தூத்துக்குடி, சேலம் எல்லாம் சின்னது. அதை தவிர்த்து மீதி இருக்கிற 4 பெரிய விமான நிலையங்களையும் பிரைவேடைஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. ரிட்டனா கொடுத்துட்டாங்க அவங்க பதில். இப்ப நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இது நல்லா இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் இது நல்லா தெரியும். இதை தெரிந்து பிறகும் கூட கூடுதலாக பரந்தூரில் ஒரு விமான நிலையம் தேவை அப்படிங்கிற முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்ததுக்கான காரணமாக இவர்கள் பல விஷயங்களை சொல்றாங்கல்ல. அதுல ஒண்ணு 2030 இவ்வளவு பாப்புலேஷன் வந்துடும், 40, 50 ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல. அந்த கணக்கு சரியானதா? இப்ப இந்த பரந்தூர் திட்டம் ப்ரொபோஸ் பண்றதுக்கு காரணமே நீங்க சொன்ன இந்த பிரைவேடைசேஷன் தான். சரி, இந்த ஏர்போர்ட் வந்து இப்ப பரந்துபட்ட ஏர்போர்ட்டாக ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும், இப்ப சேலத்துக்கு, கோயம்புத்தூருக்கு, தூத்துக்குடிக்குன்னு தனித்தனியா ஒரு ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா அதை டெவலப் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சிறிய ஏர்போர்ட்டா தான் இருக்கும், ஆனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கும். அப்ப இந்த பல்வேறு லொகேஷன்ஸ்ல வந்து ஏர்போர்ட்டை வந்து நிர்வகிக்கிறது ஒரு கார்பரேட்டுக்கு, ஒரு நிறுவனத்துக்கு சிரமமாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லா பாப்புலேஷனுக்கான ஒரு பெரிய ஏர்போர்ட்டை வந்து நிர்வகிப்பது, அதுல இருந்து லாபத்தை எடுப்பது ஒரு கார்பரேட்டுக்கான ஒரு ஈஸியான ஒரு அப்ரோச். அந்த அடிப்படையில தான் சென்னை ஏர்போர்ட்டை வந்து ஒரு பிரதான ஏர்போர்ட்டாக மற்ற ஏர்போர்ட்டை வளர விடாமல், இப்ப நீங்க சொன்ன திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எல்லாம் இன்னும் டெவலப் பண்ணலாம் இருக்கிற இடத்துலயே. அதாவது தனியாக உங்களுக்கு வந்து இடத்த வந்து நீங்க கையகப்படுத்தாமலே உங்களால அந்த ஏர்போர்ட்டை இன்னும் நவீனமாக, இன்னும் அதிக கெப்பாசிட்டி இயங்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு கூடுதல் ரன்வேயோட நம்மளால இயக்க முடியும், அதிக பிளைட்ஸ் கொண்டு வர முடியும். வேற வேற நாடுகளுக்கு வந்து நம்ம பிளைட் சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அதை செய்யாமல் சென்னையோடைய ஏர்போர்ட்டை வந்து இருப்பதை விட பல மடங்கு அதிகமாக அதிகரிக்க போறேன் அப்படின்னு சொல்றதே வந்து தவறு அப்படின்றதான் இதை நம்ம சொல்றோம். இப்ப சென்னைக்கு கொடுத்திருக்க அந்த டேட்டா அடிப்படை, கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா அடிப்படையில் தற்பொழுது 2 கோடி பேசஞ்சர் ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பயணிகளை வந்து கையாளக்கூடிய திறன் கொண்டதாக சென்னை ஏர்போர்ட் வந்து இருக்கு. அப்ப கையாளக்கூடிய திறன் தான் 2 கோடி. எவ்வளவு கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40-45%. அது 1 கோடி பாப்புலேஷன் வந்து ஒரு கோடி பயணிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து போறாங்க அப்படின்றதான் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய தரவு. இன்னும் 6-7 வருடங்கள்ல 2030 பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3.5 கோடி பயணிகளை கையாளக்கூடிய திறனுக்கு வந்து இது மேம்பட்டுரும். அதுக்கான திட்டங்கள் வந்து இப்ப பைப் லைன்ல வந்து இருக்கு. அப்ப இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே 2030 வாக்குல 3.5 கோடி பேசஞ்சரை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கும். அப்ப புதிதாக ப்ரொபோஸ் பண்ற இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அப்படின்றது 2040 தான் கட்டியே முடிக்கப்படும். ஓகே. அப்ப அதோடைய ஃபுல் கெப்பாசிட்டியில இயங்கணும்னா அதுக்கு 2050 ஆயிடும். அப்ப 2050 அது ஒரு 10 கோடி பாப்புலேஷன் வந்து 10 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த திட்ட அறிக்கை வந்து சொல்லுது. அப்ப இந்த 2 ஏர்போர்ட்டும் சைமல்டேனியஸா நடைமுறையில் இருக்கும் போது 13.5 கோடி பயணிகளை இந்த 2 விமான நிலையங்களும் சேர்ந்து கையாளக்கூடிய திறன் வந்து எப்பனா 2045-2050 இருக்கும் அப்படின்னு தான் திட்டம் வந்து சொல்லுது. அப்ப நம்ம லாஜிக்கா யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவ்வளவு பயணிகள் உண்மையிலே நமக்கு இருப்பாங்களா? அப்ப இப்ப இருக்க பாப்புலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து 1 கோடி பாப்புலேஷன் 80 லட்சம்னு கூட வச்சுக்கோங்க. 2040 உங்களுக்கு 2 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 13.5 கோடி மக்கள் வந்து ஏர்போர்ட்டை பயணிப்பாங்களா? ஒரு வருஷத்துக்கு வந்து ஒருத்தர் 1 கோடி பேர் வந்து இப்ப ஏர்போர்ட்ல பிளைட்ல போறாங்கன்னு கூட வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு 13-14 டிராவல் ஒருத்தர் பண்ணுவாங்களான்ற கேள்வி இருக்கு. அப்ப இந்த 13.5 கோடின்றதே ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட ஒரு நம்பர். அப்ப அவ்வளவு தூரம் வந்து நமக்கு இப்ப டிமாண்ட்ன்றது கிடையாது. அப்ப நாம டிமாண்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சென்னையில வந்து இருக்கிற அந்த பயணிகளை 2ஆக நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. டொமஸ்டிக் பிளையர்ஸ், இன்டர்நேஷனல் பிளையர்ஸ். அப்ப வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த பயணிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா 80% சென்னைக்கு வெளியில இருக்கவர்களாக தான் இருக்காங்க, சென்னை வாசிகள் கிடையாது. அப்ப மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எதுக்கு சென்னைக்கு வந்து அவங்க பயணிக்கணும்? அப்ப உங்களுக்கு தஞ்சாவூர்ல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு,
அங்க நீங்க ஒரு ஏர்போர்ட் நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்க அந்த 8-9 மாவட்டங்கள்ல இருக்கவங்க அங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரி வாசிகள் யாரும் வந்து சென்னைக்கு வந்து பிளைட் ஏறுறது இல்ல, அவங்களுக்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வந்து சென்னைக்கு வர்றது இல்ல, அவங்க வந்து இதுக்கு போயிடுறாங்க, பெங்களூர் வந்து கிட்ட இருக்கு, பெங்களூர்ல போய் அவங்க பிளைட் எடுத்துக்கிறாங்க. அதே கான்செப்ட் தான் இருக்கின்ற மற்ற ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அப்ப இப்ப சேலமும் உங்களுக்கு நெய்வேலி ஏர்போர்ட்டுமே இப்ப வந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது நிறைய ஏர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஏரோப்ளேன் வந்து இறங்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப்ஸ் சொல்லக்கூடிய வேலூர் ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு, அதே மாதிரி உளுந்தூர்பேட்டையில ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு, மாதிரி பல்வேறு ஏர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. அதை வந்து ஏர்போர்ட்டாக மாற்றுவது, இருக்கின்ற இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாற்றுவது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை இன்னும் திறனாக வந்து மாற்றுவது, இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தாலே சென்னைக்கான ஒரு பெரிய ஏர்போர்ட் வருவதற்கான தேவையே இல்லாம போயிடும். அது அந்த தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தணும். அப்ப சென்னைக்கு இன்னும் கூடுதல் லோடு வந்து கொடுக்காதீங்க. அப்ப சென்னையை வந்து சென்னை சென்ட்ரிக்கா தான் இது வரைக்கும் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்றது இருந்திருக்கு. திரும்பவும் சென்னை சென்ட்ரிக்கா ஒரு டெவலப்மெண்ட் வேண்டாம் அப்படின்றத நம்ம இங்க வலியுறுத்துறோம். அதோட தாங்கு திறனை சென்னை ஆல்ரெடி இழந்துருச்சு. அப்ப அதோட தாங்கு திறனை தாண்டி வந்து இன்னும் நீங்க திணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டருக்கு போய் முடியும். இந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டத்திலே இதற்கான இடம் வந்து இல்ல. இந்த ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் லேண்ட் அக்வசிஷன் பண்றாங்க. அதாவது நில வந்து கையகப்படுத்தும் சட்டத்தின் பிரிவு 10 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் பொசிஷன் டு சேஃப்கார்ட் ஃபுட் செக்யூரிட்டி. அதாவது இந்த அந்த லேண்ட் எங்க இருந்து நீங்க எடுக்க போறீங்களோ அந்த பகுதியுடைய உணவு உற்பத்தியை வந்து பாதிக்கிற வகையில் அந்த லேண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நோ இரிகேட்டட் மல்டி கிராப்ட் லேண்ட் ஷால் பி அக்வயர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேறு வழியே இல்லைன்னா தான் நீங்க அந்த ஒரு ஆப்ஷனுக்கு போகணும். வேற ஆல்டர்னேட்டிவ் வழிகள் இருக்கும் போது இந்த மாதிரியான விவசாய நிலத்தை வந்து கையகப்படுத்தக்கூடாதுன்னு இந்த சட்டம் வந்து தெளிவாக சொல்லுது. அப்ப அந்த சட்டத்தை மீறி வந்து விவசாயம் நிலத்தை, அது 3 பக்கம் விவசாயம் நடக்குது. இங்க பரந்தூர் பகுதியில் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, டெல்டா பகுதிகளில் நம்ம நிலத்தடி நீரை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். இவங்க சர்ஃபேஸ் வாட்டர், அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்தி அவங்க வந்து சஸ்டைனபிளா 3 போகம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள். அப்ப அந்த விவசாய நிலத்தை வந்து நம்ம வந்து கையகப்படுத்திக்கிட்டு வருங்காலத்துல நமக்கு வந்து சோத்துக்கு வழி இல்லாம நிக்க போறோம். நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல, கிளைமேட் சேஞ்சோடைய சிவியாரிட்டி வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு. இது வந்து முன்னாடி இருந்த பார்த்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்ததெல்லாம் இப்ப வளர்ச்சியாக இல்ல. 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உயர்ந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயல்பான ஒரு உலகம் இது கிடையாது. அப்ப இதனால வந்து அதிகமாக வறட்சி வரும், அதிகமான வந்து வெள்ள பாதிப்புகள் இருக்கும், சைக்ளோன்ஸ் அதிகமா இருக்கும், சைக்ளோன்ஸ் சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதான் ஐபிசிசி இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இருக்கக்கூடிய 160 நாடுகளை உள்ளடக்கிய விஞ்ஞானிகள் எச்சரிக்கையாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சென்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதிகள்லாம் ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளைமேட் ஸ்டுடியோ அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்க ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா ஹை வல்னரபிள் இது சைக்ளோன் ப்ரோன் ஏரியாக காஞ்சிபுரம் இருக்கு. அப்ப இந்த பாதிப்புகள்லாம் ஏற்கனவே இருக்கும் போது நம்மளுடைய உணவு உற்பத்தி தான் அது நேரடியாக பாதிக்கப்படும். அப்ப இருக்கின்ற விவசாய நிலத்தை நாம இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் பேர்ல நான் வளர்ச்சி திட்டங்கள் பேர்ல அழிச்சிட்டோம் அப்படின்னா இது பெரிய டிசாஸ்டரா நமக்கு இன்னொரு 20-30 வருஷத்துல வரும்.